இந்த வீடியோவில் நம்ம பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னா, எப்படி நம்ம எல்லாருக்குமே வயசாக நம்மளோட ஹேர் கிரேயிங் ஆக போகிறது இல்லை ஒயிட் ஆகுதுன்னு சொல்ல போகிறோமோ, அதே மாதிரி பிரெயினில் கூட ஆஸ் த பிரெயின் ஏஜஸ் டியூ டு வேர் அண்ட் டேர் டோபமின் அப்படின்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் ஓட ப்ரொடக்ஷன் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வரப்போகுது. இந்த டோபமின் அப்படின்ற கெமிக்கல் நம்மளோட ஸ்மூத் டெய்லி கோஆர்டினேட்டட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் அடிக்குவேட் குவான்டிட்டியில் இருந்தால் தான் அதுக்கான அப்ராப்ரியேட் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சு டெய்லி நார்மல் மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்மூத்தாக ஒரு ஃப்ளூயிடிக்காக ஒரு ரெகுலேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இந்த டோபமினோட குவான்டிட்டி நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்குதோ அப்போ நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொபோட்டிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஆக போகிறது. அண்ட் இதுதான் நம்ம பார்க்கின்சன்ஸ் நோயிலையும் பார்க்க போகிறோம். நம்ம காமனாக பார்க்கின்சன்ஸ் நோயில் எல்லாருமே தெரியக்கூடிய இது என்னென்னா த மோட்டார் சிம்டம்ஸ் ஆர் அசைவு ரிலேட்டட் பாதிப்புகள். இதை சிம்பிளாக ஒரு 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக பிரிப்பாங்க. ட்ராப் அப்படின்னு இதை சொல்லுவோம். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரெமர்ஸ் ஆர் நடுக்கம், கை ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அது பாட்டு ஆடிட்டே இருக்கும். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிஜிடிட்டி ஆர் ஸ்டிஃப்னஸ், அதாவது பாடி ஒரு ரோபோட் மாதிரி ஒரு டைட்டாக ஒரு ஸ்டிஃபாக ஒரு ஃபீல் இருக்கும். A stands for akinesia or slowness, நம்ம பண்ணக்கூடிய எல்லா மூமெண்ட்ஸுமே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோடாக இருக்கும். அண்ட் P stands for postural instability, அதாவது ஒரு பேலன்ஸ் இல்லாமல் விழுறதுக்கான ஒரு தன்மையாகவும் இருக்கும். இதை தவிர நம்ம பார்க்கின்சன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லாத மாதிரி ரொம்ப கம்மியாக எக்ஸ்ப்ரெஷன் இருக்க மாதிரி நோட் பண்ணுவோம். இதை தான் நம்ம மாஸ்க்டு ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர அவங்க கையெழுத்தை நோட் பண்ணிங்கன்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கிற கையெழுத்து போக சின்னதாக குட்டியாக எழுத ஆரம்பிப்பாங்க. இதை தான் நம்ம மைக்ரோகிராஃபியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நடக்கும்போது எல்லாருமே கையை கொஞ்சம் ஸ்விங் பண்ணிட்டு நடப்போம். பட் இந்த பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கையை ஒரு சைடில் ஒரு அட்டென்ஷன் மாதிரி ஸ்டிஃபாக வச்சுட்டுறா நடப்பாங்க. இதை ஆர்ம் ஸ்விங் அப்படின்னு சொல்கிறதும் இல்லாமையே இருக்கும் இவங்களுக்கு. பார்க்கின்சன்ஸ் நோய் நம்ம சொன்னதில் இந்த மோட்டார் சிம்டம்ஸ் மொட்டி தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை தவிர நிறையா நான் மோட்டார் சிம்டம்ஸ் ஆர் மோர் சட்டில் சிம்டம்ஸ் பார்க்கின்சன்ஸ் நோயிலையும் வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்படி முதல்ல சொன்ன மாதிரி இந்த டோபமின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இந்த பாடியோட மூமெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, இட் ஆல்சோ ஹேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் role in what we call as a happy hormone or a reward hormone. அதாவது நம்ம எல்லாருமே ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ஆர் எனி சோஷியல் மீடியா ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னா we just keep scrolling and because we like doing it and what we see kinds of keeps us happy. That is because of the increased level of this dopamine production as we keep scrolling videos or the reels what we see. So in the dopamine நம்ம உடம்புல குறையும் போது indirectly it also affects our psychologically in the form some people may experience depression, some people may experience kind of apathy, some people may also have sleep disturbances, some people may also have constipation or swallowing difficulties, and some people may also lose their thinking capacity because of this. யூஸ்வலாகவே நம்ம எல்லாருக்குமே எப்போ நம்ம உடம்புல இருக்கிற அந்த டோபமின் ப்ரொடக்ஷன் ஒரு 50 to 60% கம்மியாக இருந்தோ அப்போ தான் இந்த மோட்டார் சிம்டம்ஸ் நம்ம நோட் பண்ண ஆரம்பிப்போம். பட் அதுக்கு முன்னாடியே இந்த நான் மோட்டார் சிம்டம்ஸ் கொஞ்சமாக நம்ம நோட் பண்ணுவோம். பட் வி யூஸ்வலி attributed to other things more related to our lifestyle situation or our lifestyle stress. ஸோ பார்க்கின்சன்ஸ் நோய் எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் வி கால் இட் அஸ் இடியாபத்திக். அப்படின்னா நம்மளுக்கு காரணம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பட் எஸ், தெர் ஆர் அ ஃபியூ சிச்சுவேஷன்ஸ் வேர் இட் குட் பி ஜெனட்டிக் இன் நேச்சர். தெர் ஆர் a few situations where it could be related to some stroke also, and there are a few situations where it could be related to the drug which we consume. நம்ம காமனாக இருக்கக்கூடிய இந்த வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு இல்லை சைக்காட்ரிக் மெடிசின்ஸ்னாலேயும் இந்த பார்க்கின்சன்ஸ்க்கான நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மருந்துனால வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அந்த மருந்தை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இந்த சிம்டம்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனால் என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first line of treatment is always medications. உடம்புல டோபமினோட லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரானலாக இந்த டோபமினை சப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் மருந்து மூலமாக. இதுதான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்.
இதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. பட் டிபெண்டிங் ஆன் த ஏஜ் ஆஃப் த பேஷண்ட், டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த சிம்டம்ஸ், எந்த பேஷண்ட்டுக்கு எந்த மருந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலி வி ஸ்டார்ட் அட் ப்ராப்ளி அ ஸ்மாலர் டோஸ் அண்ட் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெடிசன்ஸை நம்ம தேவைன்னா ஆட் பண்ண போகிறோம். பட் இந்த மெடிசன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சில இம்பார்ட்டன்ட் சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குது, விச் ஆல்சோ வி ஷுட் கீப் இன் மைண்ட் ஆர் விச் மெனி பார்க்கின்சன் பேஷண்ட்ஸ் might have also noticed. ஒரு தூக்கம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மருந்துனால. ப்ராப்ளி ஒரு கிடினஸ், ஒரு பாஸ்சுரல் கிடினஸ், அதாவது நிற்கும் போது அசையும் போது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மருந்துனால. சம் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்ஷன், ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டிஸை திருப்பி பண்ணணுன்ற ஒரு கம்பல்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் டைம்ஸ் ஒரு ஷாப்பிங் அதிகமாக பண்ணணுன்ற ஒரு டெண்டன்சியும் இந்த மருந்துனால வர வாய்ப்புகள் இருக்குது. மோர் இம்பார்ட்டன்ட், கேம்பிளிங் பண்ணுறதுக்கான ஒரு டெண்டன்சியும் இந்த மருந்துனால இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், people may also experience hypersexuality because of these medications. நம்ம பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ப்ராடாக பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டிபிக்கல் பார்க்கின்சன்ஸ் அண்ட் ஒரு ஏடிபிக்கல் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு. டிபிக்கல் பார்க்கின்சன் நம்ம சொல்லக்கூடியது யூஸ்வலி ஒரு சைடில் ஆரம்பிக்கும், கை இல்லை கால் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். கிராஜுவலாக ஒரு பீரியட் ஆஃப் ஃபியூ இயர்ஸ் அந்த ஆப்போசிட் சைடு ஆஃப் த பாடியும் இன்வால்வ் ஆகும். அண்ட் யூஸ்வலாக தே ஹாவ் அ வெரி 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 குட் ரெஸ்பான்ஸ் டு த மெடிகேஷன்ஸ் ஃபார் த பார்க்கின்சன்ஸ் ட்ரீட்மெண்ட். ஏடிபிக்கல் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு சைடு இல்லை 2 சைடில் சைமல்டேனியஸாக ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை தவிர பேஷண்ட்டுக்கு கண்ணில் இல்லை அவங்க நடக்கிறதுலையும், அதாவது பாஸ்சுரல் இன்ஸ்டெபிலிட்டி ஒரு இம்பேலன்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கீழே உயரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் யூஸ்வலி தே ப்ராக்ரஸ் குவைட் ரேப்பிட்லி and the response to the Parkinson's medication is usually not as good as in the typical Parkinson's disease. ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாகவே ஒரு மோட்டார் சிம்டம்ஸ் அப்படி ஆரம்பிக்கும் போதே இந்த மருந்துகள் ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். இனிஷியலாக ஒரு சில ப்ராப்ளி ஃபியூ இயர்ஸ்க்கு இந்த மருந்து கொடுக்கும்போது தே ஹாவ் அ வெரி 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 குட் ரெஸ்பான்ஸ் டு த மெடிகேஷன்ஸ். அண்ட் இதுதான் நம்ம ஹனிமூன் ஃபேஸ் ஆஃப் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உடம்புல அந்த டோபமைன் லெவல் கம்மியாக இருக்குது. நம்ம எக்ஸ்டர்னலாக அந்த டோபமைனை கொடுக்கும்போது, நம்ம அடிக்குவேட் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது, அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அப்ராப்ரியேட்டாக இருக்கும்போது நம்மளோட மூமெண்ட்ஸ் எதுவுமே தடை இல்லாமல் நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர் ஆஃப் த டிசீஸ், கிராஜுவலி ஆஸ் டைம் கோஸ் நம்ம டோபமைன் ப்ரொடக்ஷன் இன்னமும் குறைஞ்சிட்டே தான் வரப்போகிறது நம்ம உடம்புல. ஸோ அதை நம்ம இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டோசஸ் ஆர் மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் டோசஸ் ஆர் ஹையர் டோசஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். இப்படி நம்ம எடுக்கும்போது த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த ஹனிமூன் ஃபேஸ் முடியும் போது நிறையா பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நம்ம கொடுக்குற டேர்ம் மோட்டார் ஃப்ளக்சுவேஷன்ஸ், இல்லாட்டா த ஆன் அண்ட் தி ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன் ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கின்சன்ஸ்க்கான இந்த மருந்து டோபமைன் கொடுக்கும்போது அந்த ஒரு பீரியட் தே ஆர் வெரி 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 குட், ஸ்மூத்தாக இருக்கும் மூமெண்ட்ஸ், வெரி கம்ஃபர்டபுள். பட் உடம்புல அந்த டோஸோட இது எஃபெக்ட் குறைய தே கோ இன் டு தேர் ரிஜிட் ஸ்டேட் ஆர் ஸ்லோ ஸ்டேட். ஸோ இது ஆன்ல இருக்காங்க, ஒரு ஸ்டேட்டில் ஆஃப்ல இருக்காங்கன்னு சொல்லி மாறி மாறி ரெஸ்பான்ஸ் வரப்போகிறது. இதை தான் நம்ம ஆன் ஆர் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ எப்போ அந்த ஹனிமூன் ஃபேஸ் முடிஞ்சு இந்த ஆன் ஆர் ஆஃப் ஃபேஸ் ஒரு பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ, திஸ் இஸ் அ டைம் வேர் தே நீட் டு கன்சிடர் the alternate options for management of Parkinson's disease. Parkinson's நோய் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எப்போ அட்வான்ஸ்டு தெரப்பி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் a simple rule what we call as a 5-2-1 rule. எப்போ பார்க்கின்சன் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு 5 தடவைக்கு மேலே டோபமைன் ஒரு நாளைக்கு தேவைப்படுதோ அவங்க இந்த தெரப்பி பற்றி கன்சிடரேஷன் எடுக்க வேண்டியிருக்கும். எப்போ ஒருத்தவங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த ஆஃப் ஸ்டேட், அதாவது அவங்க ரிஜிடாக இருக்காங்க, ஸ்லோவாக இருக்காங்க, இல்லை நடக்க அதிகமாக இருக்கிற ஸ்டேஜ் கண்டினியூ ஆகுதோ அவங்க இந்த தெரப்பி யோசிக்க வேண்டியிருக்கும். அது எப்போ ஒருத்தவங்களுக்கு 1 ஹவர் ஆர் மோர் இந்த ஆன் ஸ்டேட்டோட சைட் எஃபெக்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ, மோஸ்ட்லி இந்த மோட்டார் சைட் எஃபெக்ட்ஸ் வாட் வி கால் அஸ் டிஸ்கைனேசியாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களும் ப்ராப்ளி அட்வான்ஸ் தெரப்பி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். நடுக்கம் எப்போ ஒருத்தருக்கு மருந்து கொடுத்து கண்ட்ரோல் ஆகாமல் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பாதிக்க ஆரம்பிக்குதோ அவங்களுமே இந்த அட்வான்ஸ் தெரப்பி பற்றி கன்சிடரேஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அட்வான்ஸ் தெரப்பி பார்க்கின்சன் நோயில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ப்ராடாக 2 கேட்டகரிகளாக பிரிக்க முடியும்.
One is called as neuromodulation, which includes the deep brain stimulation, and the other includes what we call as a dopamine infusion therapy or apomorphine infusion therapies. இந்த நியூரோமாடுலேஷன் ஆர் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு பேஸ் மேக்கர் வச்சு ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி பிரெயினில் ஒரு பேஸ் மேக்கர் மாதிரி ஒரு இது வச்சு இந்த அப்நார்மலாக டோபமினால் சஃபர் ஆகக்கூடிய எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை ரெக்டிஃபை பண்ணி மாடுலேட் பண்ணி நம்ம ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணுறோமோ, இதை தான் நம்ம பிரெயினோட பேஸ் மேக்கர் ஆர் டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த மாதிரி டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் கொடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, அவங்க ரெஸ்பாண்ட் ஆவாங்களா இல்லையான்னு அசஸ் பண்ணிட்டு தான் இந்த தெரப்பியை நம்ம சஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த பேஷண்ட்ஸுக்கு. பட் யார் கரெக்டான கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணி இந்த தெரப்பி சஜஸ்ட் பண்ணுறோமோ, யூஸ்வலி தே ஹேவ் அ வெரி 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 குட் ரெஸ்பான்ஸ் அண்ட் தேர் மூமெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு பிகம் பேக் டு fluidic. They're going to have a very smooth onset of all the movements, and also there's a possibility இந்த டோபமின் டோசேஜை நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டோபமின்னால சஃபர் ஆகக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்தும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. To summarize, the point we all need to understand is Parkinson's disease is a neurodegenerative disorder. Yes, there are two different options of management, a medical line of management and a surgical line of management. But the disease is a progressive disorder. The medicines and the surgery help you continue your life without suffering, without affecting your quality of life, or also probably improving your quality of life over a period of years where you are going to also continue with your Parkinson's disease.